உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு நாளாக நமது வாழ்க்கையில நாட்களை கூட்டி கொடுக்கிற ஆண்டவர், கடந்து போன நாட்களிலே நமது வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகள், சறுக்கல்கள், இவைகளை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். தேவன் தந்திருக்கிற புதிய நாளில் உமக்கென்று வாழ, உமக்காய் வாழ, நீங்க எதிர்பார்க்கிறபடி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போம். ஆமென். நோவா பலிபீடம் கட்டினார், அதன் மீது பலி பொருளை வைத்தார், அந்த பலிகளை தகனித்தார். வசனம் சொல்லுகிறது, சுத்தமான மிருகங்களை பலியிட்டார். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிறது எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு எதை செய்தாலும் எப்படி இருக்கணும் நோவாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இது நமக்கு தெரியணும். அப்படி செய்யும் போதுதான் வசனம் சொல்லுகிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அந்த பலிகளை நெருப்பில் வச்சு எரிக்கும் போது ஒரு வாசனை வருது. அப்போ இங்கே என்ன செய்யலாம்? அப்பொழுது சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நோவா கட்டினார், ஆண்டவருக்கு செலுத்தினார். இது அவ்வளவு செய்த பிறகுதான் ஆண்டவர் அதை முகர்ந்தார். பா, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை சென்னையில் அம்பத்தூர் வழியாக அப்படி ஆவடி போகும்போது, அந்த பாடியிலேருந்து போகும்போது பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி, திடீர்னு அந்த பக்கம் போனோடனே இந்த சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு பிஸ்கட் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். 1 பைசாவுக்கெல்லாம் வாங்கலாம். 5 பைசா கொடுத்து 5 கொடுப்பாங்க கடையில். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரிட்டானியா பிஸ்கட். அந்த கம்பெனி இங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் போயிட்டுருக்குறோம், அந்த ரோட்டில் ஒரு ஸ்மெல்லு, அழகான ஸ்மெல்லு. பா, என்ன நல்லா இருக்குப்பா, பிஸ்கட் சாப்பிட்ட மாதிரியா இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் நம்ம கிட்ட இருந்து ஆண்டவருக்கு எழும்புனா எப்படி இருக்கும்? முன்னால பல்லாவரத்துக்கும் குரோம்பேட்டுக்கு நடுவில் பான்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கும். அந்த பான்ஸ் பவுடர் ஒரு அருமையான ஸ்மெல்லு வரும். சே, நல்லா இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரில. ஏன்னா இப்போ ஸ்மெல் வரதில்லை. கம்பெனியும் ஃபேக்ட்ரியும் பெருகி போய் புகை தான் அதிகமாக இருக்கு. ஒரு நல்ல அருமையான ஸ்மெல் வரும். சார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி நமக்கு அது முகர்ந்து பார்க்க தோன்றும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா காட் அப்ரூவ்டு, காட் அக்செப்டட். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் அங்கீகரிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி காரியங்களை செய்து நமது ஓட்டத்தை ஒரு நாள் முடிக்கும் போது ஆண்டவர் அங்கீகரிக்கணும். வெல் டன் அவர் சொல்லணும். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கதையில 5 தாலந்து சொல்றார், வெல் டன் the good and faithful servant. நல்லது அப்படின்னு போட்டு தமிழ்ல வெல் டன், சூப்பரா செஞ்சப்பா, வெல் டன். ஆண்டவர் வெல் டன் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அதை நோக்கி நம்ம பயணிப்போமாக. யோவான் ஸ்நானகனை ஏன் ஏரோது பகைத்தான்? அவன் பண்ண பாவத்தை சொன்னதுனால. நீங்க கண்டிச்சு பேசினீங்கன்னா மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனா அதனால மக்களுக்கு பிரியமான செய்திகள், மக்கள் காதுகளுக்கு இனிமையான வார்த்தைகளை தான் பலர் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கவனமாய் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆண்டவர் சொல்ற மாதிரி காரியங்களை செய்தா God will approve. ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஃபர்ஸ்ட் அப்ரூவல் ஆபேலையும், அதுக்கப்புறம் தான் காணிக்கை. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை. எப்பொழுது? அதுக்கு முந்தின வசனம், இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். என்னெல்லாம் சொன்னார், மலை மேல கூப்பிட்டு உட்கார வச்சு 40 நாள் உட்கார வச்சு பிளான், மாஸ்டர் பிளான் கொடுத்தார். அப்படியே கீழே வந்து ஜனங்களுக்கு சொல்றார், அப்படியே செய்து முடித்தான். மோசேயும் ஆரோனும் பார்க்கறாங்க, ஜனங்கள் கரெக்டா செய்திருக்கிறாங்களா, எல்லாம் பார்த்தாங்க, அப்படியே செஞ்சிருந்தாங்க. மோசே இவ்விதமாய் வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம். அப்ப அதுதான் அப்ரூவல். அந்த மேகம் என்பது காட்ஸ் அப்ரூவல். இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில நம்ம லைஃப் அப்ரூவ் ஆகும். அவர் வெல்டன் சொல்லணும். 12 வயதுல இயேசுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு 18 வருஷம் என்ன நடந்துன்னே தெரியல. அவர் நாசரேத்துக்கு சென்று அவருடைய தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரே வார்த்தை தான் இருக்கு,
he obeyed his earthly parents. குறைவே இல்லாத பரிபூர்ணமான நிறைவுள்ள தெய்வம் குறைவுள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். மனுஷன் குறைவுள்ளவன் தானே. அந்த கீழ்ப்படிதல் தான் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுக்க வந்த உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வருது. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். ஆனா எல்லாரையும் ஆண்டவர் பாராட்டல, இயேசுவுக்கு மட்டும் பாராட்டுதல். ஏன்? அந்த மறைவா யாரும் பார்க்காத அந்த 18 வருட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பரலோகம் பார்த்தது. வெல் டன் அப்படின்றது. அன்பான வெளியில நம்மளை பார்க்கறவங்க பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வெளியில நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருப்போம், ஒழுங்கா பேசுவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், நம்மளை நல்லவங்களா காட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் ஒருவரும் பார்க்காத நம்முடைய அந்தரங்கம் சிந்தனை வாழ்க்கையில கடவுள் பிரியமா இருக்கிறாரா? நம்ம எண்ணங்கள் ஆண்ட தூய்மையை பார்க்கிறாரா? நம்முடைய நினைவுகளில் அவர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா? அதனால தான் வசனம் சொல்கிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன். தேவன் அங்கீகரிக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். கிருபையுள்ள பிதாவே, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று நோவாவின் பலியை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். எஸ், ஐ ஹவ் அக்செப்டட் திஸ். இதை நான் ஏற்றுக்கொண்டேன், சூப்பர், நான் எதிர்பார்த்த மாதிரி செய்தேன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்ல நற்சாட்சி உங்களிடம் வர வேண்டும் அப்பா. இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து மக்கள் பாராட்டலாம், ஆனால் அந்தரங்கத்தை பார்க்கிற உமக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கை சரியாக இருக்க கிருபைத்தார். உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு தினமும் இருப்பதாக. நீங்க ஒரு நாள் வெல்டன்னு சொல்லணும்ப்பா, அதை நோக்கி பயணிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.